உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே ஒரு கவியரங்கத்தை தொடங்குவதற்கு முன்பாக பகுத்துண்டு பல்லுயிரோம் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர் வாழ்தல் வென்றின் பறந்து கிடக்க உலகேற்றியான் என்று 2000 ஆண்டுகளுக்கு சமத்துவம் பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை வணங்கி தொழுது, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறது. இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கவிஞர் பெருமக்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய கவிஞர் உத்தரமேரூரை சேர்ந்த கவிஞர் தக்கோலைமன் ஜனநாதன் ஐயா அவர்களே, கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் அமுதா சிங்காரவேல் அவர்களே, காரைக்காலை சேர்ந்த கவிஞர் சீதா கலியபெருமாள் அவர்களே, கள்ளக்குறிச்சியில் சேர்ந்தாலும் சென்னையிலே வசித்து வருகிற கவிஞர் பா தட்சிணாமூர்த்தி அவர்களே, சென்னையிலே வசித்து வரக்கூடிய கவிஞர் இரா பானுமதி அவர்களே, அன்பு மகள் தஞ்சாவூரிலே 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்ல மகள் இளங்கவி கவிஸ்ரீ சரவணன் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியிலே வசித்து வரக்கூடிய பள்ளி ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமதி சூசி இந்திராணி அவர்களே, மற்றும் அந்த கவியரங்கத்திலே திரளாக கலந்து கொண்டு கவிதை வழங்க இருக்கின்ற அனைத்து கவிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சியை வலைக்காட்சி வழியாக உங்களுக்கெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தனலட்சுமி மனோகரன் அவர்களே, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய திருக்குறட்செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அவர்களே, தலைவர் M.K. ராஜ்குமார் அவர்களே, டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களே, கவிஞர் திலகம் இரா சரவணன் அவர்களே, நல்லாசிரியர் திருமதி கற்பகம் அவர்களே, கவிஞர் கழகம் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களே, புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் திருமதி புவனா அவர்களே, கவிஞர் கன்னி தமிழ்பாசன் அவர்களே, திருமதி ராஜ சுலோசனா அவர்களே, இன்னும் சில பேரை விட்டிருக்கலாம், பொறுத்தருங்க. செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இசைக்கோயில் திருமதி கிரிஜா அவர்களே, இன்றைக்கு பிறந்தநாள் கண்டுபிடித்த திருமதி கிரிஜா ராஜசேகரன் அவர்களே, கவியரசி இரா விஜயா அவர்களே, திருமதி கலா அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இவர்களெல்லாம் தான் இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை இயக்கிக் கொண்டும் இது இயங்குவதற்கு சிரமமில்லாமல் செல்வதற்கு சிலர் மசகனை ஊட்டுகிறார்கள், சிறப்பாக செல்வதற்கு சிலர் எரிபொருள் தருகிறார்கள். இப்படியாக பங்கும் பணியை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இத்தகைய துணையோடு தான் இந்த 100 நாள் 100 கவியரங்கங்கள் 1000 கவிஞர்கள் இங்க திட்டத்தை முன்வைத்து இந்த உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு விருப்ப தலைப்பு என்கிற தலைப்பில
விருப்ப தலைப்பு தலைப்பு இல்ல, அவங்க விரும்பின தலைப்பு. விருப்ப தலைப்பு என்ற தலைப்பிலேயே கவிதை படிக்கிறார்கள், அவங்க விரும்பின தலைப்புல கவிதை. அந்த வகையிலே இன்றைக்கு கவிதை வழங்க வந்திருக்கிறார்கள். இவர்கள் கொடுக்கக்கூடிய தலைப்புகளை பார்க்கும் போதே இத்தனை தலைப்புகளே கவிதை எழுதலாமா என்று இந்த தலைப்புகளை எல்லாம் தொகுத்து வைத்து கொடுத்தாலே கவிஞர்களுக்கு கவிதை எழுதுவதற்கு மிகவும் உதவியாக. தலைப்பு நான் தான் கடவுள் என்று ஒரு முதலில் வருகிறார். நான் தான் கடவுள் என்கிறார். நானும் தான் கடவுள், எல்லாரும் தான் கடவுள், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்க. கடவுள் நாள் என்ற தலைப்பிலும் இயற்கை தேவதை என்ற தலைப்பிலும் இப்படி பல்வேறு தலைப்புகளே, முதியோரை மதிப்போம் என்ற தலைப்பிலும், புன்னகை என்ற தலைப்பிலும் இப்படி எண்ணற்ற தலைப்புகளிலே கவிதைகள் வழங்க அணிவிருந்து வந்திருக்கிறார்கள் இந்த விருப்ப தலைப்பு கவிதை. முதற்கண் உங்களை எல்லாம் கவிதை வாசிக்க சொல்லி கேட்டுவிட்டு அதில் என்றேனும் அங்கெங்கு ஒன்று வரிகள் கிடைத்தால் இதையெல்லாம் ஒரு காலையில் குறித்து வைத்துக் கொண்டு கொடுத்து விடலாம் என்ற நம்பிக்கையிலே ஏன் வந்திருக்கு. இல்லை, எனக்கும் அதுதான் விதிக்கப்பட்ட கூட. நான் படைத்த வளம் கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. நான் படைத்த வளம் அனைத்து வாழ்பவர்களை என்னத்தான் செய்யலாம்? செய்த பாவத்திற்கு என்னிடமே பரிகாரம் கேட்கிறார்கள். தாயுள்ளம் மன்னிப்பதா இல்லையா? நானும் முகம் காட்ட இயற்கை பேரிடர்களை அவ்வப்போது நிகழ்த்துகிறேன். முன்னோர்கள் செய்த பாவம் என்று கணக்கு காட்டுகிறார்கள். அரசியல் என்ற பெயரிலே அட்டகாசம் செய்கிறார்கள். அநியாயம் செய்பவனே என் பெயரை சொல்லுகிறான். நல்லோர்கள் எல்லோரும் என்னை நம்ப மறுக்கிறார்கள். யாருக்காய் நான் இருக்க? பசுப்பொன் வளர்வதற்கு கூட நாள் கணக்கு வைத்துள்ளேன். பாவக்கணக்கு தீர்க்க எத்தனை நாள் எழுதுவது? பொய்மையை பிழைப்பாய் நடத்துபவன் என்னை பற்றி கண்டுகொள்வதாக இல்லை. ஏழை மகள் அழைப்பிற்கு இறங்கி வருவதற்குள் அவன் யமன் வசம் செல்கிறான். கேலி கூத்தாகி கேடுகட்ட உலகமாகி மாறி நிற்கும் உலகம் இது நான் படைத்ததுதானா? முன்பொரு நாள் பூரித்து பார்த்து புன்னகை மாறாமல் புத்துணர்வு கொண்டதும் இவ்வுலகை தானா? நியாய தர்மங்கள் தரிகட்டு போக, வியாபார உத்திகள் விபரீதமாக, பரிதாப கூட்டங்கள் பண்பாடு மறக்க, தரிகட்டு இளையோர் தன்மானம் தொலைக்க, விஞ்ஞான வளர்ச்சியில் வியப்படில் ஆழ்த்தவென மெய்ஞானம் மறந்து மென் மனிதன் தொலைய, நான் தண்டிக்க வேண்டுமா தடை செய்ய வேண்டுமா? முந்தியே வந்து முட்டுக்கட்டை போடவா? என் செய்தால் சரியாகும்? உலகில் மூலையில் கடைக்கோடியில் வாழ்ந்திடும் நல்லோர் ஒருவருக்காய் இன்னுமே மௌனமாய் பார்த்திருந்து பொறுமை காக்கும் நான் தான் கடவுள். நல் வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. சிறப்பம்மா, சிறப்பு. நான் தான் கடவுள் என்று வந்தீர்கள். ஏதேனும் வரம் கொஞ்சம் கேட்கலாம் என்று பார்த்தால் நீங்கள் எங்களிடம் வரம் கேட்டு சென்று விட்டீர்கள். நான் படைத்த பூமியை, நல்லதொரு பூமியை, சாமி நான் படைத்த இந்த பூமியை ஆசாமினி இப்படி பாழாக்கி வைத்திருக்கிறாயே, கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்ளக்கூடாதா என்று கடவுள் மிகவும் இறைஞ்சி கேட்டிருக்கிறார். வரம் கொடுத்தோம் அம்மா, உமக்கு வரம் கொடுத்தோம். இயன்றவரை பூமியை பாதுகாக்க. நன்றி அம்மா. அடுத்த கவிஞராக வருகிறார். நன்றி ஐயா. தக்கோலம் ஜலநாதன். தக்கோலம் ஜலநாதன் வானொலியில் கவிதை வழங்குபவர். ஞானவழி கவிதைகளை அள்ளி தருபவர். சந்த கவிதைகளுக்கு சொந்தக்காரர், சிந்து கவிதைகளுக்கும் சொந்தக்காரர். எந்த கவிதை என்றாலும் தக்கோலம் ஜலநாதன் கவிதையை பார்த்தால் தனியாக தெரியும் இது தக்கோலம் கவிஞர் கவிதை. எந்த கவிதை என்றாலும் சந்த கவிதையோ சுந்த கவிதையோ எந்த கவிதை என்றாலும் இது
தக்கோலம் தனிக்கவிதை என்று தெளிவாக தெரியும். அந்த வகையில் அமைந்த கவிதை தந்தவர் கவிஞர் ஜனநாதன். அமுதே தமிழே வருவாய் என்று தமிழை அழைப்பார். அமுதே தமிழே வருவாய் என்று தமிழை அழைப்பார். அமுதே தமிழே வருவாய் என்றும் கவிஞரே வருக கவிதை தருவாய் என்று நான் அழைக்கிறேன். வாருங்கள், உங்கள் வாய்மொழி கேட்க. நன்றி நன்றி. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் கவியரங்க தலைமைக்கும் கவிஞர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வேடந்தாங்கல் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். வேடந்தாங்கல் சென்றிருந்தேன். ஐயா ஒரு ஐயம். ஐயா ஒரு ஐயம். சொல்லுங்கள் சொல்லுங்க. வேடம் தாங்கல் என்றால் வேடத்தை தாங்குவதா இல்ல வேடம் தங்குவதா? எனக்கு விளக்கம் தேவை. வாருங்கள். இப்படி பல பொருள் கொண்ட கவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிறைவு பார்ப்போம். தொடங்குகிறேன் கவிதை. வேடந்தாங்கல் சென்றிருந்தேன், வியப்பும் களிப்பும் கண்டுணர்ந்து பாடலுற்ற கவிதை இது. அங்கே பிறந்த பதிவாகும். வளைமை பொங்கும் வயல்வெளியாம், வாகாய் விளங்கும் பறவைகளாம், உலமே ஈர்க்கும் வண்ணமாக உவகை கொள்ளும் இயற்கையுமாம். கூடியிருந்தால் கோடி நன்மை என்பீர், கூடியிருந்தால் கோடி நன்மை என்பீர், கூடியிராமல் தன்னலமாய் உள்ளீர். ஓடி ஆடி அலைந்தே இருப்பீர், ஆட்டத்தோடு ஓட்டமும்தான் கொள்வீர். நாடி நாடி சென்று அமைதியின்றி திரிவீர்தாம், நலந்தானே இன்றி. கூடி வாழும் பறவைகள் சொல்லாமல் சொல்லிட்ட ஒற்றுமையை கண்டேன். ஓடந்தான் நீர் உள்ள மட்டும், ஓடந்தான் நீர் உள்ள மட்டும், ஓட்டந்தான் உயிர் உள்ள மட்டும். பாடந்தான் பெற்றாலும் பல்லோர் பல வேடம் போட்டு நடிக்கின்றார். வேடந்தாங்களில் இருந்தாலும் நாங்கள், வேடந்தாங்களில் இருந்தாலும் நாங்கள் வேடம் தாங்காமல் இருக்கின்றோம். வேடந்தாங்களில் இருந்தாலும் நாங்கள் வேடம் தாங்காமல் இருக்கின்றோம். ஆடல் பாடல் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றோம். பறவைகள் சொன்னதம்மா. இங்கே அலையாடும் நுரையோடு மெல்ல அழகோடு அருங்கோலம் போடும். மலைத்தேன் நான், மலைத்தேன் உண்டார் போல். மடுவினிடை மரங்களில் அமர்ந்த பலவிதமாய் பறவைகள் எல்லாமே பன்னிசைதான் இசைவாக மீட்ட சலனமற்று மௌனமாக நின்றேன். சங்கீத சுரங்கள் தாம் கேட்டேன். விழா நாயகனாய் பறவை ஒன்று கயலொன்றை வீசியது மேலே. விழா நாயகனாய் பறவை ஒன்று கயலொன்றை வீசியது மேலே. அது விழா முன்னே கீழேதான் கவ்வி பிடித்ததுதான் அப்பறவை நன்கு. பல வண்ணப் பறவைகள் பறந்து பறந்து வட்டமிட்டதுவாம் பாங்காய். சில பறவை சிங்காரமாக சிறகை அசைத்து நடந்ததம்மா. வேடந்தாங்களில் கண்ட காட்சியை நிதர்சனமாக இங்கே பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. கவிதை கேமராவால் வேடந்தாங்கல் நின்று செல்ஃபி எடுத்த கவிஞரே. நன்றி நன்றி. கவிதை கேமராவால் வேடந்தாங்கல் நின்று செல்ஃபி எடுத்த கவிஞரே. மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. உங்கள் செல்ஃபிக்குள் மரம் வந்தது, செடி வந்தது, கொடி வந்தது, இலை வந்தது, பூ வந்தது, காய் வந்தது, அங்கிருக்கும் நீர் வந்தது. ஆனால் பறவைகள் மட்டும் தப்பி பறந்தது.
சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி. தங்கி இருந்து குஞ்சு பொறுத்து ம் செல்லலாம் என்று வந்த ம். இடம் அது. ம் தங்கி இருந்து குஞ்சு பொறுத்து செல்லலாம் என்று வந்த இடம் அது வேடந்தாங்கல். ம் அது வரும்போது அதன் பெயர் வேடந்தாங்கல் இல்லை. ஆ. அது முதலாக வரும்போது அதன் பெயர் வேடந்தாங்கல் இல்லை. ஏராளமான பறவைகள் வருகிறது என்று ம் ஷூட் செய்ய சிலர் வந்தார்கள் கையில் அம்புகளோடு. ம் ம். பின்னர் நம் தற்கோலம் போன்றவர்களும் ஷூட் செய்ய சென்றார்கள் கேமராவோடு. சிறப்பு. எனக்கு தெரியுமா ம். அவர் துப்பாக்கியால் ஷூட் செய்ய வந்தவரா இல்லை கேமராவால் ஷூட் செய்ய வந்தவரா என்று ஷூட்டிங் என்றால் பயந்து ஓடிவிட்டாங்க. சிறப்பான கவிதை வேடந்தாங்களை பற்றி நல்லதொரு கவிதை தந்தேன். வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பையா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. அரங்கங்களிலே பங்கேற்று சிறப்பித்து வருவோர் கவிஞர் தற்கோலம் ஜலநாதன். இன்றைக்கு வேடந்தாங்கள் என்ற தலைப்பிலே கவிதைகள் சிறப்பிப்பதற்காக நன்றி பாராட்டுகிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. கவிஞர் சீதா கலிய பெருமாள். கவிஞர் சீதா கலிய பெருமாள் முதியோர் மதிப்போம் என்ற தலைப்பிலே கவிதை வழங்க வருகிறார். காரைக்கால் வானொலியிலே அடிக்கடி பங்கேற்று வருபவர். காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊரை சேர்ந்தவர். கன்னித்தமிழ் வளர்த்த ஊர் அது. பக்தியையும் சேர்த்து வளர்த்தது, சைவத்தையும் சேர்த்து வளர்த்தது. அந்த ஊரிலிருந்து, சைவம் வளர்த்த ஊரிலிருந்து, காரைக்கால் அம்மையார் பிறந்து சைவம் வளர்த்த ஊரிலிருந்து வருகிறார் சீதா கலிய பெருமாள். வருகம்மா. அனைவருக்கும் வணக்கம். தாயையும் தந்தையையும் வணங்கி, இறைவனையும் இயற்கையையும் போற்றி, மண் அன்னையின் பாதம் பணிந்து, தமிழையும் திருக்குறளையும் புகழும் வகையில் நல்லதொரு தமிழ் பணியை செம்மாந்தே செய்து வரும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பன்னாட்டு கவியரங்கம் நடத்தி வரும் திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்ற குழுமத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதையை இப்போது தொடங்குகிறேன். ஐயா, அன்னை தந்தையை ஈன்றவர் முதியோர், அடுத்து நம்மை பெற்றோரும் முதியோர். அன்னை தந்தையை ஈன்றவரும் முதியோர், அடுத்து நம்மை பெற்றோரும் முதியோர். நாமும் முதியவர் ஆவது உறுதி, நல்லவைகளை தவறாமல் செய் கருதி. நாமும் முதியவர் ஆவது உறுதி, நல்லவைகளை தவறாமல் செய் கருதி. மூப்பு என்பது எல்லோருக்கும் உண்டு, முதியோரை எளிவு செய்யாதே கண்டு. மூப்பு என்பது எல்லோருக்கும் உண்டு, முதியோரை எளிவு செய்யாதே கண்டு. அவர்கள் கண்ணம் ஒடுங்கிய குழியாய், அனைவருக்கும் பின்பு வரும் வழியாய். அவர்கள் கண்ணம் ஒடுங்கிய குழியாய், அனைவருக்கும் பின்பு வரும் வழியாய். கூன் முதுகும் குழியான கண்ணமும் உன் வளர்ச்சிக்கு தேய்ந்தது தினமும். கூன் முதுகும் குழியான கண்ணமும் உன் வளர்ச்சிக்கு தேய்ந்தது தினமும். முதியோர் நிலத்தில் இட்ட வியர்வை நீரில் வேரோடி துளிர்த்த விருட்சம் நாம். முதியோர் நிலத்தில் இட்ட வியர்வை நீரில் வேரோடி துளிர்த்த விருட்சம் நாம். தலைவன் தலைவியே இறைவன் இறைவி, தன் குடும்பங்களுக்கு முதியோரே முன் உதவி. தலைவன் தலைவியே இறைவன் இறைவி, தன் குடும்பங்களுக்கு முதியோரே முன் உதவி. முன்னோர்களை என்றுமே வணங்கி துதிப்போம், முதியோர்களை எப்போதும் நன்கு மதிப்போம். முன்னோர்களை என்றுமே வணங்கி துதிப்போம், முதியோர்களை எப்போதுமே நன்கு மதிப்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். முன்பெல்லாம்
முதியோரை ஐயா என்பார்கள் அல்லது பெண்களாக இருந்தால் ஐயை என்பார். இப்போதும் இளையோர்கள் அப்படித்தான் அழைக்கிறார்கள். ஐயா என்பதையும் ஐயை என்பதையும் சுருக்கி ஹாய் என்று அழைக்கிறார். ஐயா என்பதையும் ஐயை என்பதையும் சுருக்கி ஹாய் என்கிறார். மெசேஜை எம்எஸ்டி ஆக்கியது போல, தேங்க்யூவை டிக்யூ ஆக்கியது போல, நன்றியை கூட சில பேர் நெறியாக்கி விட்டார்கள். வணக்கத்தை கூட ஆக்கிவிட்டார்கள். வம்மின் மறு என்றுவார்கள். வம்மின் முரு வம்மின் மறு என்பார்கள். இப்படி சுருக்கி கொண்டே போனவர்கள் பெரியோர் மதிக்கும் பண்பையும் சுருக்கிவிட்டார்கள். அதனால்தான் வாழ்க்கையில் சில பேர் சறுக்கி விட்டார்கள். அதனால்தான் அவர்களை நாம் தருக்கி விட்டார்கள் என்று சொல்லுவோம். பன்னீர் கவிதையோடு பண்பாடு காக்க வந்தார். பன்னீர் கவிதையோடு பண்பாடு காக்க வந்தார். முன்னை பெரியோரை மதியுங்கள் என்று உரைத்தார். முதியோர் வியர்வையில், முதியோர் உழைப்பில் விளைந்த, முதியோர் வியர்வையில், வியர்வை நீரில் விளைந்த விதைகள் தான், விதைகளாக விருட்சங்களாக இருப்பவர்கள் தான் நாம் என்று சொன்னார். எனவே அவருடைய உழைப்பு இல்லாமல், தாயின் உழைப்பு இல்லாமல், தந்தையின் உழைப்பு இல்லாமல், தாத்தாவின் உழைப்பு இல்லாமல், பாட்டியின் உழைப்பு இல்லாமல், முப்பாட்டனின் உழைப்பு இல்லாமல் நாம் யாரும் வளரவில்லை. பரம்பரை என்கிற ஒரு சொல்லுண்டு. பரம்பரை என்கிற ஒரு சொல்லுண்டு. அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு. பரம் என்பது ஆண்பாலையும், பறை என்பது பெண்பாலையும் குறிக்கும். பரம் பறை, பரன் பறை. பரன் என்றால் நம்முடைய தாத்தாவுக்கு 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 தாத்தார்கள், அவங்க பேர் பரன். அதே மாதிரி பாட்டிக்கு போனா அவங்க பேர் பறை. அந்த பரன் மற்றும் பறை வழியில் வந்தவர்கள் தான், அதைத்தான் பரம்பரை. பரன் பறை என்பதுதான் பரம்பரை என்று. இப்படி முன்னோர்களுக்கு அதிகமாக சிறப்பு கொடுப்பவர்கள் நாம். இதே மற்ற நாடுகளிலே இருப்பார். இத்தனை பெயர்கள் உண்டா என்று தெரியாது. தாத்தா வரையிலும் இருக்கும். அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், இப்படிதான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா தமிழ்ல மட்டும்தான் தாத்தன், பாட்டன், பூட்டி போய் பரன் பறை வரையிலும் இருக்கு. அந்த முதியோரை, முன்னோரை நாம் மதிக்க வேண்டும் என்று கூறினார். குலதெய்வம் வழிபாடு என்பது கூட முன்னோரை மதித்தல் தான். குலதெய்வம் வழிபாடு என்பது முன்னோரை, நமக்காக என்றோ ஒரு நாள் நின்று நமக்காக போராடிய, நமக்காக உயிரை கொடுத்த ஒருவனுக்கு நாம் மதிப்பளிப்பது, அதுதான் குலதெய்வம். அதிலேயே பெண்கள் குலதெய்வம், பெண் குலதெய்வம் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு சிறப்பு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆகும், 2 நிமிஷம் ஆகும். நாம குலமாக வாழ்ந்த போது, முதல்ல இப்பெல்லாம் குடும்பமா, ஒரு காலத்து கூட்டமாக வாழ்ந்த போது, நம்முடைய கூட்டத்திற்கு, அந்த குலத்திற்கு ஒரு தலைவிதான், தலைவன் கிடையாது. பெண் வழி சமூகம், பெண்கள் தான் தலைவி. பெண்கள் வழியில தான் சமூகம் வந்து. அந்த தலைவி இருக்கிறாரே, அவருக்கு முன்னாடி நல்ல உடல் திறன் உள்ளவர்கள் சென்று ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வந்து அவள் முன் வைப்பார்கள். அவள் தான் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பாள். அதைத்தான் இன்றைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஆடு வெட்டுறது, கிடா வெட்டுறதுன்னு சொன்னா அதுதான் அர்த்தம். என்னன்னு சொன்னா, நாம வேட்டையாடி பல வேட்டையாட முடியாது, எந்த விருப்பமும் கிடையாது. வேட்டையாடினாலும் உடனே கைது பண்ணுது, மற்றபடி குற்றம். அதனால காசு கொடுத்து ஒரு விலங்கை வாங்கி சென்று, ஒரு ஆட்டை வாங்கி சென்று அதை அங்கே வெட்டி அவர் முன் படைத்து, அதை நம் குலம் மட்டும்தான் செல்லும், நம்ம குடும்பம் மட்டும்தான் செல்லும், சாப்பிட்டு விட்டு வந்துடுது. இதுதான் அந்த முறை, அந்த குலதெய்வ வழிபாடு.
பிற்காலத்திலே சிலர் புலால் உண்ணுவதை விட்டு விட்டார்கள். நாம் தொடக்கத்தில் எல்லோரும் புலால் உண்டு கொண்டிருந்தவர்கள் தான். எல்லோருமே புலால் உண்டு கொண்டு பிற்பாடு விட்டு விட்டார்கள். இந்த விட்டவர்கள் தான், புலால் உண்பதை விட்டவர்கள் தான் இன்றைக்கு குலதெய்வம் கோயிலே சென்று அந்த விலங்குகளை நேர்ந்து விடுகிறார்கள். அம்மா நான் கொண்டு வந்துட்டேன், இந்தா வச்சுக்கோ, நாங்க சாப்பிடுறதை நீ பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னு நேர்ந்து விடுகிறார்கள். அது மாடு விட்டு, ஆடு விட்டு, ஒரு கோழி விட்டு, இப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னும் போக போக மண்டு பூச்சிக்கு கூட விடுவாங்க. அந்த அளவுக்கு போவாங்க நம்ம மக்கள். இதை விடுவதனுடைய நோக்கம், நேர்ந்து விடுகிற நோக்கம் இதுதான். இதுதான் குலதெய்வ வழிபாடு. எனவே முதியோரை மதித்தல் பண்பு என்பது நம் குடும்பங்களிலே இருக்கிறது. அதை இன்னும் செவ்வனே பின்பற்ற வேண்டும். அதை புரிந்து உணர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதை அம்மாவுடைய கவிதை வாயிலாக இச்சமூகத்திற்கு தெரிவித்து அடுத்த கவிஞரை அழைக்கிறோம். இது தலைப்பு. ஐயா, நன்றிங்க ஐயா. தலைப்பு முதியோரை மதிப்போம் சாதாரணமாக இருக்கும். ஆனால் இதற்குள்ளே இத்தனை பொருள்கள் அடங்கி கிடக்கிறது. இதையெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி. அடுத்து வருகிறார் கவிஞர் ப. தட்சிணாமூர்த்தி, கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கவிஞர். இவர் கவிதையிலே புதுமை பொலிவு காணப்படும் சிறப்பான கவிஞர். பாருங்கள் கவிஞர் ப. தட்சிணாமூர்த்தி அவர்களே. கவிஞர் தட்சிணாமூர்த்தி அவர்களே, உங்கள் கவிதையை தருக. பாருங்கள். இவருடைய தலைப்பு நாள். நாள் என்கிற தலைப்பிலே கவிதை தருகிறார். பாருங்கள். பாருங்கள் கவிஞரே, கவிதை தருக. நல்ல நாளிலே நாள் என்ற தலைப்பிலே கவிதை வழங்க வந்த கவிஞர் ப. தட்சிணாமூர்த்தி இணையம் கிடைக்காததால் இன்னொரு நாள் அல்ல, இன்னும் சற்று நேரத்தில் இணைவார் என்று கூறி அடுத்த கவிஞரை அழைக்கிறோம். இணைய பிரச்சனை என்றாலும் இணைவதில் பிரச்சனை இல்லை என்று இணைந்து விட்டார் கவிஞர் ப. தட்சிணாமூர்த்தி. இணைய பிரச்சனை இருந்தாலும் இணைவதில் பிரச்சனை இல்லை என்று இணைந்து விட்டார் கவிஞர் தட்சிணாமூர்த்தி. பாருங்கள் கவிஞரே, கவிதையை பாருங்கள். பாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து சொந்தங்களையும் வணங்கி நாள் எனும் தலைப்பில் எனது கவிதை. எனக்கு முன் விழித்திருப்பாய், ஆனாலும் ஒருபோதும் நீ உறங்கியதில்லை நான் உறங்குவதற்கு முன்னால். எனக்கான உற்சாகம் நீ ஐயப்படுத்தியிருக்கிறாய், ஆச்சரியமூட்டிருக்கிறாய், சில சமயங்களில் அதிசயமும் படுத்திருக்கிறாய். பெற்றதுன்னால், பெறுவதுன்னால், இனி பெறப்போவதும் உன்னால். நான் விழிக்கும் முன்னே எனக்கென விழிக்கும் நாளே. கிழமையில் மாறுபடுவாய், நட்சத்திரங்களால் நகர்த்தப்படுவாய். ராகு குளிகை யமகண்டம் நல்ல நேரம் எதை கொண்டாலும் உன்னில் அகதையாய் நானும் துயிலெழுகிறேன். பெற்றெடுத்த தாய்க்கு நன்றி சொல்வது போல, என்னை தத்தெடுத்த தமிழுக்கு நன்றி சொல்வது போல ஒவ்வொரு நாளும் நன்றியுடன் நானும் வாழ்கிறேன். உன்னை விரும்புகிறேன், எனக்கென விழிக்கும் நாளே. நன்றி, வணக்கம் ஐயா. காதலில் சேர்ந்த கவிஞர் இவர். கல்யாணமானாலும் காதலிப்பதை மட்டும் விடவில்லை. காதலில் சேர்ந்த கவிஞர் இவர். கல்யாணமானாலும் காதலிப்பதை மட்டும் விடவில்லை. எதையோ காதலித்து இப்போது நாளை காதலிக்கிறார். நல்ல கவிஞர் இவர். நல்ல கவிஞர் இவர். நாளைக்கு முன்னே விழித்தெழும் நாளை என்று கவிதையை தொடங்கி
நாள் முடியும் முன்னே கவிதை முடியும். நான் விழிக்கும் முன்னே விழிக்கும் நாளே என்று கவிதையை தொடங்கி 4 வரிகளில் கவிதையை முடித்தார். நாள் முடியும் முன்னே கவிதையை முடித்தார். எதையும் காதலிக்கும் கவிஞர், எதையும் காதலிக்கும் கவிஞர். இந்த நாள் இதையும் காதலிக்கும். நாம் பார்க்கிற எதையும் கடந்து போக பார்க்கிற எதையும் கடந்து போகக்கூடாது. நல்லதொரு கவிதை தந்தால் சிறப்பையா. நல்ல இவருடைய முகங்கள் 6 கவிதை தொகுப்புல இவருடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது. நல்ல அந்த நூலுக்கு வலிமை சேர்க்கிற வகையில கவிதைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது என்று கூறி அடுத்த கவிஞரை அழைக்கிறோம். அடுத்து ஒருவர் கவிஞர் இரா பானுமதி அவர்கள், சென்னையைச் சேர்ந்தவர். புன்னகை என்ற தலைப்பிலே கவிதை வழங்குகிறார். முகத்திலே இருந்து உதிர்ந்து போன பூ புன்னகை. மக்கள் முகத்திலே இருந்து உதிர்ந்து போன பூ புன்னகை. மீண்டும் அதை பூக்க வைப்பதற்காக கவிதை பூ எடுத்து கவிதை மாலை கொடுத்து வருகிறார் கவிஞர் இரா பானுமதி அவர்கள். நல்ல கவிஞர். ஒரு வரி எழுதினாலும் உட்கார்ந்து பேசுகிற வரி எழுதும். வாருங்கள் அம்மா, வாருங்கள், உங்கள் கவிதை பாருங்கள். வணக்கம் ஐயா. தமிழ் கூறும் நல்லுலகம் என்னை வாழ்த்தி வரவேற்கிறது. நன்றி ஐயா. இந்த கவி ஆளுமைகள் நிறைந்த இந்த சபைக்கு தலை வணங்குகிறேன். என்னுடைய இன்றைய கவிதை புன்னகை. பொன்னகை 1000 உடையோர்க்கும் அணிமணியே இல்லாதார்க்கும் நவரத்தினமே குவித்திருப்போர்க்கும் எத்திரமும் இல்லார்க்கும் கஞ்சிக்கே வழி இல்லார்க்கும் கழனியிலே உழல்வார்க்கும் நாட்டையாளும் நாகரியர்க்கும் துண்டு கட்டிய துறவரத்தார்க்கும் நாத்திகம் பேசும் பகுத்தறிவு பகலவன்களுக்கும் நல் ஞானம் தேடும் ஆன்மீக அன்பர்களுக்கும் புன்னகையே பொலிவூட்டும் தூரிகையாம். நாத்திகம் பேசும் பகுத்தறிவு பகலவன்களுக்கும் நல் ஞானம் தேடும் ஆன்மீக அன்பர்களுக்கும் புன்னகையே பொலிவூட்டும் தூரிகையாம். பொக்கைவாய் பிளக்கும் அழலைக்கும் முதியோர்க்கும் காதல் சாடை காட்டும் கண்ணியர்க்கும் காளையர்க்கும் உறவுகளை வரவேற்கும் உன்னத பண்பினர்க்கும் புன்னகையே அழகு சேர்க்கும் பொய்யிலா அன்பு பார்க்கும். உள்ளம் ஊறும் களிப்பின் அடையாளம் கள்ளமில்லா வெள்ளந்தி மனதின் வெளிப்பாடு. மொழி பேசும் வசதியில்லா தருணங்களிலும் இதழ்கூறும் செய்திகளின் இனிய வடிவம். மொழி பேசும் வசதியில்லா தருணங்களிலும் இதழ்கூறும் செய்திகளின் இனிய வடிவம். கை குலுக்கும் முன்னே விழி கலந்து பரிமாறும் பந்தி என இதழ் விரிக்கும் நல் விருந்து. கை குலுக்கும் முன்னே விழி கலந்து பரிமாறும் பந்தி என இதழ் விரிக்கும் நல் விருந்து. ஊடல் கொண்ட உள்ளங்களுக்கும் உறவு நாடி இதழ்கள் விடுக்கும் சமாதான தூது. ஊடல் கொண்ட உள்ளங்களுக்கும் உறவு நாடி இதழ்கள் விடுக்கும் சமாதான தூது. ஊடலுக்கான அச்சாரம் புன்னகை. ஊடலுக்கான அச்சாரம் புன்னகை. உத்தமராய் வேடமிடும் ஒப்பனை மிருகங்களும் கண்ணியமான கணவான் எனவே காட்டுகிற முகமூடி மனிதர்களும் கட்டுப்பாடு இல்லாத மனித போர்வையில் உலவுகிற விலங்குகளும் முகம் நிறைய ஒட்டி கொள்கிற அடையாள அட்டை புன்னகை. மனித போர்வையில் உலவுகிற விலங்குகளும் முகம் நிறைய ஒட்டி கொள்கிற அடையாள அட்டை புன்னகை. கைகூப்பி பணிவு கூட்டி முதுகு வளைந்து ஓட்டு வேட்டையாட வருகிற கரைவேட்டி கண்ணியங்களும் கதராடை சிகாமணிகளும் முகமணிந்து வருகிற தேர்தல் ஆயுதம் புன்னகை. ஓட்டு வேட்டையாட வருகிற கரைவேட்டி கண்ணியங்களும் கதராடை சிகாமணிகளும் முகமணிந்து வருகிற தேர்தல் ஆயுதம் புன்னகை. பின்னே நம்மை பதம் பார்க்க காத்திருக்கும் திட்டம் மறைத்து கனிவு காட்டி வாக்குகளை பறிக்கும் துரட்டி இந்த புன்னகை. நம்மை பதம் பார்க்க காத்திருக்கும் திட்டம் மறைத்து
கனிவு காட்டி வாக்குகளை பறிக்கும் துரட்டி இந்த புன்னகை. இங்கனம் பலவிதமாய் பல முகங்களிலும் பலவிதம் காட்டும் புன்னகை முகத்திற்கே அணியா உதிராத பூக்களாய் நம் முகத்திற்கே அணிவோம் இந்த புன்னகையை. வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். புன்னகை புன்னகை ஒரு அடையாள அட்டை. எந்த விலங்கும் புன்னகைப்பதில்லை. ஒரு நாயும் பார்த்து சிரித்து கொண்டதாக எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? ஒரு சிங்கமும் சிரித்து கொண்டதாக, எலியும் சிரித்து கொண்டதாக நிச்சயமாக அவை சிரிக்க தெரியாது. சிரிக்க தெரியாது என்பதை விட அவருக்கு சிரிக்க தெரியாது. அவருக்கு சிரிப்பு என்பதே என்னவென்று தெரியாது. ஆனால் சிரிக்க தெரிந்த ஒரே விலங்கு மனிதன் தான். எவனெல்லாம் சிரிக்கிறானோ அவனெல்லாம் மனிதன் என்ற அடையாள அட்டை பெற்றவன். புன்னகை என்கிற அடையாள அட்டை யான் வைத்திருக்கான். அவன் மனிதன். சிரிக்க தெரியாதவன் அவன் மனிதனே கிடையாது என்று சொன்னார். ஆனாலும் சில பேர் வாடகை சிரிப்பை வாங்கி ஒட்ட வைத்துக் கொள்ளுவார் என்று சொன்னார். வாடகை சிரிப்பை வாங்கி ஒட்ட வைத்துக் வாக்கு சேகரிக்க வரும்பொழுதும், கடன் வாங்க வரும்பொழுதும், கடன்காரன் திருப்பி கேட்க வரும்பொழுதும், கையில் பணமில்லாத போது மனைவியிடமும், உடல்நிலை சரியில்லாமல் அமைக்காத போது கணவனிடம் மனைவியும், இப்படி எல்லோரும் ஒரு சிரிப்பை வைத்திருப்பார்கள். அது வித்தியாசமான சிரிப்பு. அந்த சிரிப்புக்கு பொருளும். சிரிப்பு என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மொழி. ஒரு மனிதனை பார்த்து இன்னொரு மனிதன் சிரித்தால் இவன் நம்மிடம் அன்போடு இருக்கிறான் என்று பொருள். அவனுக்கு மொழி தேவையில்லை. அதற்கு மொழி தேவையில்லை. சிரிப்பதற்கு உதடு கூட தேவையில்லை. காதலர்கள் சிரிப்புக்கு உதடு கூட தேவையில்லை. கண்களே போதும். கண்களாலேயே சிரித்து தன் காதலை சொல்லுகிற தன்மையும் உண்டு. எனவே புன்னகை பற்றி சிறப்பாக பகுதி வழங்கினார் இந்த புன்னகை அரசி திருமதி இரா பானுமதி அவர்கள். மிகச்சிறந்த கவிஞர். இவருடைய கவிதைகள் வரிகள் ஒவ்வொன்றும் தங்க நகை வாங்கும் போது, தங்க நகம் வாங்கும் போது தரமும் பார்ப்போம், அணியின் அழகும் பார்ப்போம். அதுபோல் இவர் தன் வரிகளில் தங்க நகை வாங்குவது போல் வரிகளை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கவிஞர். சிறப்பம்மா, சிறப்பு. தொடர்ந்து உங்கள் கவிதை பயணம் இந்த தமிழ் இலக்கிய தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வருகிறார் கவிஞர் கவிஸ்ரீ சரவணன். கவிஸ்ரீ சரவணன் 2 ஆண்டுகளாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இயங்கி வருகிறார். 2-3 ஆண்டுகளாக இயங்கி வருகிறார். இவர் 9ஆம் வகுப்பு படிக்கும் போது கவிதை எழுத வந்தார். 10ஆம் வகுப்பு முடித்தார். அதன் பிறகு 10ஆம் வகுப்பிலேயே அவருக்கு சில தடைகள் போட்டு விட்டோம். நீங்கள் அதிகம் கவிதை எழுதக்கூடாது, படிப்பில் கவனம் செலுத்துங்கள். மீண்டும் 11ஆம் வகுப்பு, இப்போதும் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். இப்போது 12ஆம் வகுப்பு, இப்போதும் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். பள்ளி திறந்து சில நாட்கள் வரை கலந்து கொள்ளுங்கள். விடுமுறை நாட்களில் கலந்து கொள்ளுங்கள். பண்டிகை விடுமுறையில் கலந்து கொள்ளுங்கள். மற்ற நாட்களில் வேண்டாம் என்று தடுத்து. எனவே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் தடா பெற்ற கவிஞர் இவர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் தடா பெற்ற கவிஞர் இவர். ஆனால் தமிழ் அறிவியல் கவிதை வழங்குவதில் கொடா கண்டறிவர். தன் கவிதை வரிகளால் ஜெர்மனியில் இருப்பவர்களையே தாத்தா பாட்டியாக்கியவர்கள். அவர்களும் இவர்களை பேச்சியாக்கி கொண்டார்கள். வாருங்கள் கவிஸ்ரீ சரவணன். தாத்தாவுக்காக ஒரு கவிதை தர வருகிறார். கவிதையின் தலைப்போ
இயற்கை தேவதை பாருங்கள். முச்சங்கம் கண்டு முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் நிலையாக நிலைத்து நிற்கும் முப்பால் தந்த முத்தமிழன் முதல் மகன் என் முப்பாட்டன் வள்ளுவனை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் என்னுடன் கவிப்பாட வந்திருக்கும் கவிதை உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கவிதையின் தலைப்பு இயற்கை தேவதை. மேகத்தின் மலைத்துளி வினோதமானது, பூக்களின் நறுமணம் புதுமையானது, பறவைகளின் பாட்டு இனிமையானது, மழையின் மௌனம் அர்த்தமானது, தழுவும் தென்றல் மென்மையானது, ஆழ்கடல் அமைதி அதிசயமானது, அருவியின் அழகு ஆச்சரியமானது, இருளின் பயம் விசித்திரமானது, விண்ணின் அளவு விசாலமானது, அன்பின் உறவோ அழகானது. இவை அனைத்தையும் உள்ளடக்கிய இயற்கை புனிதமானது. இசை பாடும் குயிலின் ஓசை கேட்க, இதம் தரும் இன்பக் குளிர் காற்று பெற, இன்பம் அளிக்கும் வாழ்வு அடைய, இயற்கை சோலையில் வாழ்க. மகிழ்ச்சியின் வாழ்வினை வாழ, இளமையாய் என்றும் இன்பம் அளிக்கும் இதமாய் மாறும் இயற்கை தேவதையே. நிலத்தின் அரசியே, நீர் வளம் அளித்திட நீ பச்சை ஆடை உடுத்தி வந்தாயே. நிலத்தின் அரசியே, நீர் வளம் அளித்திட நீ பச்சை ஆடை உடுத்தி வந்தாயே. மெய்யும் நீயே அழகின் சிறப்பும் நீயே, மெய்யும் நீயே அழகின் சிறப்பும் நீயே. பச்சை நிறத்தழகியே இயற்கை தேவதையே, பச்சை நிறத்தழகியே இயற்கை தேவதையே. மழையும் வெயிலும் கூட மனிதனின் மனதை போலதான் மாறிக்கொண்டே இருக்கும், அதுதான் இயற்கை. உதிரும் இலைகள் கூட இயற்கையிடம் கதைகள் பேசும், துளிரும் துளிர்கள் கூட இயற்கையிடம் கவிகள் பாடும். வாசமில்லா மலர்களுக்கும் வாசம் கொடுப்போம், நேசமில்லா நெஞ்சங்களிலும் அன்பை விதைப்போம். வரும் வேளையில் தோள் கொடுப்போம், இயற்கையை அன்னையை என்றும் பாதுகாப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயற்கை தேவதையை பற்றி எங்கள் சங்கத்தமிழுக்கு தேவதை கவிதை பெற்றிருக்கார். சிறப்பம்மா சிறப்பு. அவர் எழுதிய அவர் படம் இடம்பெற்ற கவிதை நூல், படம் தெரிகிறதுங்களா? அவர் படம் இடம்பெற்ற என்னுடைய காணொலியை பாருங்கள். அவர் படம் இடம்பெற்ற கவிதை நூல், நூலின் பெயர் முகங்கள் 6. இந்த நூலிலே இவருடைய கவிதை இடம்பெற்றிருக்கிறது. இதே நூலிலே கவிஞர் தெரிகிறதா? இவர்தான் கவிஞர் ப. தட்சிணாமூர்த்தி. இவருடைய கவிதை முதல் கவிஞர் ப. தட்சிணாமூர்த்தியின் கவிதை முகங்கள் 6 நூல். அதே நூலில் கவிஞர் கவிச்சீசனுடைய இதே போல இன்னொரு நூலை வெளியிட்டிருக்கிறோம். அதுவும் முகங்கள் 6 தான். அதனுடைய அடுத்த தொகுதி இதற்கு சிறகை விழி என்று பெயர் வைக்கும். சிறகை விழி தெரிகிறதுங்களா? சிறகை விழி என்று பெயர் வைத்திருக்கிறோம். இதிலே இந்த கவியரங்கத்திலே கலந்து கொண்டு கவிதை வழங்க இருக்கிற திருமதி பவானியினுடைய புகைப்படம். இது மாதிரி கலைவாணி, கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி, கவிஞர் கயல்விழி, அடுத்து என்னுடைய படம், அதற்கடுத்து கவிஞர் நாவலன். 6 பேர் கவிஞரிடம். இந்த நூலின் பெயர் சிறகை விழி. இப்படி தொடர்ந்து இந்த 2 கவிதை நூலுக்கும் இடைப்பட்ட நேரம் ஏற்றாலே குறைய ஒரு 30-35 நாள்.
நேரம் 35 நாட்கள் தான். 35 நாட்கள் 7 நூல்களை வெளியிட்டிருக்கிறோம். இப்போது மீண்டும் அடுத்த நூல் வர இருக்கிறது. அதிலும் பல கவிஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கவிச்சீர்காரன் தன்னுடைய கவிதைகளை அழுத்தம் திருத்தமாக வாசிப்பது வல்லவர், நல்ல கவிஞர், வளருகிற கவிஞர். அதை விட எதிர்காலத்திலே ஒரு மாவட்ட ஆட்சியராக வர இருக்கிற ஒரு கவிஞர். சிறப்பம்மா, நன்றாக சிறப்பாக வர வேண்டும். வாழ்த்துக்கிறோம். உங்களுக்கு எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் வழங்குகிறோம். மகிழ்ச்சி. அடுத்த கவிஞர் கவிஞர் பூசி இந்திராணி, ஆவடியைச் சேர்ந்தவர், ஆசிரியர், பள்ளிக்கூடம் என்ற தலைப்பிலே கவிதை வழங்கி நாளை திறக்க இருக்கிற பள்ளிக்கூடத்தை பற்றி இன்றைக்கே ஒரு கவிதை வழங்குகிறார். வாருங்கள் அம்மா. வணக்கம் ஐயா. கவிஞர் ஆன்றோர் சான்றோர் நிறைந்த சபையில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அப்பா அவர்களை வணங்கி என்னோடு கவிப்பாட வந்திருக்கும் அனைத்து கவிஞர்களையும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூறி என்னுடைய கவிதைக்குள் செல்கிறேன். பள்ளிக்கூடம். கல்வி எனும் வித்து, அழிக்க முடியாத சொத்து. கல்வி கற்க கப்பலேறி போன காலம் போயாச்சு. கருவில் உள்ள குழந்தைகளுக்கு கூட கற்றுக் கொடுக்கும் காலம் மாறியாச்சு. தலையை சுற்றி காதை தொட்டு பள்ளியில் சேர்த்த காலம் போய் பிறந்த 10 மாதத்திலேயே பள்ளியில் விலை பேசி விட்டாச்சு. 100 மதிப்பெண் வாங்க வேண்டி பந்தயத்தில் விட்டாச்சு. கல்வியோடு கலையும் சேர்த்து கற்றுக் கொடுத்த காலம் அது. கலைகள் இவ்வளவு என பட்டியலிடும் காலம் இது. விளையாட்டோடு விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்த காலம் அது. விஞ்ஞான வளர்ச்சியால் விளையாடி கொண்டிருக்கும் காலம் இது. குருவை தேடி செய்திகள் கேட்டு கற்றது அக்கல்வி. கூகுளை பார்த்து குருவிற்கே பல செய்திகள் சொல்வது இக்கல்வி. குறு சிறு கதைகள் சொல்லி கேட்டுக்கிட்டது அக்கல்வி. குறும்படங்கள் வாயிலாக கற்றுத் தெளிவது இக்கல்வி. அறிவினை ஆன்மீகமாக கற்றுக் கொடுத்தது அக்கல்வி. ஆன்மீகத்தை ஆராய்ச்சி செய்ய கற்றுக் கொடுத்தது இக்கல்வி. சுவடி சுமந்து படிச்ச காலம் பறந்து போயிடுச்சு. சுவடி சுமந்து படிச்ச காலம் பறந்து போயிடுச்சு. புத்தக சுமைகள் சுமந்து படிக்கும் காலம் வந்துருச்சு. தமிழை 5 பாடமாக கற்றுக் கொடுத்தது அப்போது. 5இல் 1 தமிழாக கற்றுக் கொடுப்பது இப்போது. கற்றுக் கொடுக்க கல்வி நிலையங்கள் திறந்தது அப்போது. விற்று பணம் சேர்க்க கல்வி கூடங்கள் திறப்பது இப்போது. காலம் மாறியது, கல்வி நிலையும் மாறியது. மாற்றம் ஒன்றே மாறாததாய் இருக்க, மாணவர்களே, காலத்தின் பின்னால் ஓடத்தான் போகிறோம். பாடி ஆடும் பிள்ளைகளே, பாங்காய் பள்ளிக்கு செல்லுங்களே. தாய் கொண்ட கருவறையும் பள்ளியில் உள்ள வகுப்பறையும் தரணியின் உயர்வு புரிந்திருங்கள். மாய கனவை புதைத்துவிட, மங்கா ஒளியை ஏற்றிவிட அரணாய் விளங்கிடும் பள்ளிக்கூடம். சாதி பிரிவை அறுத்தெடுத்து ஒன்றாய் சேர்ந்து பயின்றிடவே கல்வி ஆண்டு பிறக்கும் இப்போது. புத்தம் புது ஆடையுடன் புத்தகத்தின் வாசத்தோடு நண்பர்களின் கூட்டத்தோடு நன்றாய் பாடம் படித்ததோடு நல்லோர் சொல்ல கேட்டுப்பார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கண்ணன தகுமே என்னும் எழுத்தும் கற்றிட வரணும் தவறாமல் தினமும். அறிவின் துணையால் எதையும் வெல்லலாம். அதுவும் வரமாகும் பள்ளி படிப்பில். அடிப்படை கல்வி ஆரம்ப பாடசாலையில். அதுவே படிக்கல்லாய் அமையும் உனக்கு. அடிப்படை கல்வி ஆரம்ப பாடசாலையில். அதுவே படிக்கல்லாய் அமையும் உனக்கு. பயில்விக்கும் ஆசானை மதித்து பழகு. படிப்பே செல்வம், வளர்ந்து ஒழுகு. பட்டங்கள் பல பெற்று பாரினில் சிறந்திட பள்ளி படிப்பு அவசியம். அறிவாய் மாணவனே, நாளை முதல் பள்ளிக்கு விருப்பமோடு கற்றிடவா மாணவனே. நாளை முதல் பள்ளிக்கு விருப்பமோடு கற்றிடவா மாணவனே.
தமிழை கற்போம், தமிழை வளர்ப்போம், தமிழாய் வாழ்வோம். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். கவிஞர் இந்திராணி. இந்த இந்திராணி தமிழ் மேல் காதல் கொண்டவர். இந்த இந்திராணி தமிழ் மேல் காதல் கொண்டவர். இந்த இந்திராணி புராணம் மூலம் அறிமுகமானவர் அல்ல. புராணம் மூலம் அறிமுகமானவர் அல்ல. கவிஞர் பவானி மூலம் அறிமுகமானவர். கவிஞர் பவானி மூலம் அறிமுகமானவர். குருவிடம் கற்றது அக்கல்வி, கூகுளில் கற்றது இக்கல்வி என்று சொன்னார். இக்காலத்து கல்வி கூகுளிலே கற்கிறார்கள். சுவடி போனது என்று சொன்னார்கள். புத்தகம் வந்து சுவடி போனது. அதற்கு பதிலாக சுவடி போல இருக்கக்கூடிய கைபேசி வந்தது. கைபேசியிலேயே இப்போது படிக்கார்கள். சுவடி இருக்கிறது. ஜாதி பிரிவை அறுத்தெடுக்கும் பள்ளிக்கூடங்களில் அனைத்து ஜாதி அனைத்து மதத்தினரும் அமர்ந்து ஒரு இடம். எனவே அது ஜாதி பிரிவை அறுத்தெடுக்கும். ஆனால் ஜாதி பிரிவில் மாணவர்களே அடுத்தவரின் கருத்தை அறுத்தெடுக்கிற செயலும் நடக்கிறது. புத்தம்புது உடை புத்தக வாழையோடு பள்ளிக்கூடம் தொடங்குகிறது. மாணவர்களே வாருங்கள், இந்த ஜாதி பிரிவில் அறுத்தெடுக்கும், உங்களை சரியானபடி வளர்த்தெடுக்கும். தாயின் கருவறை போல பள்ளிக்கூடமும் நீங்கள் வளருகிற இடம். கருவறையிலிருந்து வந்த பிற்பாடு வளர்கிற ஒரு கருவறை தான் பள்ளி அறை என்று சிறப்பான வரிகளை தனது கவிதை மூலம் பதித்துக் கொடுத்தார் கவிஞர் திருமதி பூசி இந்திராணி அவர்கள். நல்லதொரு கவிஞர், பாடல்கள் பாட வல்லவர். தொடர்ந்து நம் இலக்கிய பூங்காவில் மலர்ந்த மலர்களில் இவரும் ஒருவர். தொடரும் கவி பயணம், இலக்கிய பயணம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்து வருகிறார் கவிஞர் கனகலட்சுமி சீனிவாசன். கவிஞர் கனகலட்சுமி சீனிவாசன் கரூரை சேர்ந்த கவிஞர். கொரோனாவால் வந்த கொடூரம், கொரோனா கொடூரம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை வழங்குகிறார். கொரோனாவில் ஏற்பட்ட துன்பங்கள் ஏராளம் ஏராளம். எண்ணி பார்த்தாலும் நாம் மனம் கண்ணி போகும் அளவுக்கு காயங்கள் பட்ட கொடூரம். அதை பற்றி ஒரு கவிதை தர வருகிறார். பாருங்கள் அம்மா, திருமதி கனகலட்சுமி சீனிவாசன் அவர்களே, பாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் சீனிவாசன் அவர்களே, உங்கள் கவிதையை தாருங்கள். வாருங்கள். வணக்கம் ஐயா. கொரோனா கொடூரம் இது 2020ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி எழுதியது. கொரோனா என்ன நிலை ஆகும் என்று அனைவரும் பயந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்பது, வருவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி சில யோசனைகள் வந்தது, எழுதினேன் ஐயா. அதனால்தான் இதை விட மனது வரவில்லை ஐயா. இன்று விருப்ப தலைப்பில் வாசிக்கிறேன் ஐயா. கொரோனா கொடூரம். கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலையே, பகை உணர்வில் பழிவாங்கும் நிலையா, கொல்லவும் துணிந்த துணிவில் உயர்நிலையா, எண்ணிலடங்கா உயிர்களை பறிக்க ஏழாம் அறிவின் எடுத்துக்காட்டாய் எழுந்த எட்டாம் அறிவின் செயல் திட்டமா, ஓரிரு திங்கள் போதும் கொரோனாவை 9ஆம் அறிவால் ஓங்கி அறைய, ஓரிரு திங்கள் போதும் எங்களுக்கு ஓரிரு திங்கள் போதும் கொரோனாவை 9ஆம் அறிவால் ஓங்கி அறைய. ஏனெனில் எங்கள் பாரதம் ஆள்வது மோடி, செல்வதோ
புதிய வளர்ச்சி தேடி. எனவே கொரோனாவே எம்மை வியந்து நீ ஓடியே ஆக வேண்டும் பயந்து. எங்கள் பாரதத்தில் சித்தர்கள் கூறிய சிற்றிலைகள் 10 பறித்து கூட்டி கழித்து பெருக்கி அரைத்து பருக கொடுப்பதும் 10 போடுவதுமான பாட்டி வைத்தியம் கூட பயன் தரலாம் 10ஆம் அறிவாய். பருகவும் 10 போடவும் பாட்டி வைத்தியம் கூட பயன் தரலாம் 10ஆம் வருவாய். பயப்பட வேண்டாம் பண்பாளர்களே. நமது பாரத பதுமைகள் பாங்காய் விழித்து பழையது புரட்டி அகிலமே வியக்கும் வண்ணம் கொரோனாவை விரட்டி நாட்டிலிருந்து விரட்டி உலகோரை காப்பர் ஒன்று திரட்டி. உலகோரை காப்பர் ஒன்று திரட்டி. இது திண்ணம். ஆம், கவலை வேண்டாம், கண்டிடுவோம் வழி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நண்பர்களே, பூ ஒன்று மாலை ஆகாது, ஒரு கை ஓசை எழுப்பாது, ஒரு மரம் தோப்பாகாது. எனவே ஒன்று சேர்வோம், காத்திடுவோம் தூய்மையை, கொன்றிடுவோம் கொரோனாவை. நன்றி, வணக்கம். நன்றி நெய்யா. ஒரு கை ஓசை எழுப்பாது என்பதால் 130 கோடி கைகளையும் தட்ட சொல்லி கொரோனாவை விரட்டினோமே மறந்து விட்டீர்களா? ஒரு கை ஓசை எழுப்பாது என்பதால் 130 கோடி மக்களின் 260 கைகளையும் தட்டி ஓசை எழுப்பி கொரோனாவை விரட்டினோமே மறந்து விட்டீர்களா? விளக்கை ஏந்தி காட்டி விட்டில் பூச்சி போல விரட்டி அடித்தோமே மறந்து விட்டீர்களா? இதெல்லாம் போக ஓங்கி அறைய வேண்டும் என்கிறார் கவிதையில் கவிஞர். கொரோனாவை ஓங்கி அறைய வேண்டும் என்கிறார் கவிஞர் கவிதையில். ஒருவரும் சேரக்கூடாது, மீட்டர் கணக்கில் இடைவெளி தேவை என்ற நிலையில் உலகை ஒன்று திரட்டி கொரோனாவை விரட்டுவோம் என்கிறார். உலகோரை திரட்டினாலே கொரோனா தொட்டி விடுமம்மா, நம்மை விரட்டி விடுமம்மா கொரோனா. எப்படியோ கொரோனா ஓடியதா இல்லை நம் உள்ளுக்குள் பதுங்கி இருக்கிறதா என்று தெரியவில்லை. கொரோனா ஓடியதா இல்லை நம் உள்ளுக்குள் பதுங்கி இருக்கிறதா என்று தெரியவில்லை. அவ்வப்போது மருந்துகள் தருகின்றார். மருந்துக்கு சில காலம் வலிமை என்கின்றார், பிறகு வேலை செய்யாது என்கிறார். இப்படித்தான் போகிறது காலம். அப்போது வந்த கொரோனாவின் தாக்கம் இப்போதும் இருக்கிறது என்கின்றார். எப்போதும் ஓயாது வலை என்று சில கார்ப்பரேட்டுகள் கர்ச்சிக்கிறார்கள். மருந்து விற்பனையாளர்கள் விருந்து வைத்து சாப்பிடுவதற்காக நமக்கு கொண்டு வந்து கொடுத்த கொரோனா தான் ஒரு பரிசாக கொடுத்ததுதான் கொரோனா. ஆக மொத்தம் பெப்சி குடியுங்கள், கேன்சர் வரும். கேன்சருக்கு மருந்து வாங்குங்கள், அதையும் பெப்சி கம்பெனியே தயாரிக்கிறோம். பெப்சி குடியுங்கள், கேன்சர் வரும். அதற்கு மருந்தும் இருக்கிறது, அதையும் பெப்சி கம்பெனியை தயாரிக்கிறது. வாங்கி சிறப்பாக வாழும். இதுதான் இன்றைய மருத்துவத்தின் நிலை, நோய்களின் நிலை. இப்போதெல்லாம் மருத்துவரிடம் சென்றால் உடம்பை பார்த்து நோயை கண்டு வருவதில்லை, உடல்நிலை பார்த்து வைத்தியம் செய்வதில்லை. உங்களிடம் இருக்கும் மருத்துவ காப்பீட்டு அட்டையின் அளவை பார்த்து மருத்துவம் செய்கிறார், அறுவை சிகிச்சை செய்கிறார். அந்த அளவுக்கு மருத்துவத்துறை வளர்ந்திருக்கிறது. வாழ்க்கை நமக்கு பலருக்கு முடிந்திருக்கிறது. இந்த கவியரங்கிலே கலந்து கொண்டு கவிதை வாசிக்க இன்னும் சிலர் காத்திருக்கும் இந்த நேரத்திலே
இன்னும் ஒருத்தர் வாசிக்க இருக்கிற இந்த நேரத்திலே என்னுடைய கவிதை ஒன்றை உங்களுக்கு வழங்க விளைகிறேன் தலைமை கவிதையாக. இந்த கவிதை நேற்று எழுதிய கவிதை. இது ஒரு கவிதையா என்றால் கவிதை கிடையாது, கதையா என்றால் கதையும் கிடையாது, ஒரு கதை கவிதை. கவிதையின் தலைப்பு ஆசிரியர் பீடன். கவிதையின் தலைப்பு ஆசிரியர் பீடன். நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், பொறுத்தருள வேண்டும். நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், பொறுத்தருள வேண்டும். பொருளாதாரத்திலும் ஆணைப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்திலும் మోడీ పத்தி రాసిందంచిదా. பொருளாதாரத்திலும் நிதியாதாரத்திலும் நலிந்து போன தனியார் பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கு வீட்டில் தாரத்தின் நச்சரிப்பு தாங்கவில்லை. பொருளாதாரத்தில் நிதியாதாரத்திலும் நலிந்து போன தனியார் பள்ளி ஆசிரியர் ஒருவருக்கு வீட்டில் தாரத்தின் நச்சரிப்பு தாங்கவில்லை. நாண்டுக்கிட்டு சாகலாம் என்று புளிய மரத்தில் தூக்கிட்டுக் கொள்ள புதுக்கயிற்றுடன் புறப்பட்டு போனார். நாண்டுக்கிட்டு சாகலாம் என்று புளிய மரத்தில் தூக்கிட்டுக் கொள்ள புதுக்கயிற்றுடன் புறப்பட்டு போனார். மரத்தடியில் வந்து அண்ணாந்து பார்த்தார். மரத்தடியில் வந்து அண்ணாந்து பார்த்தால் படிப்பில் புலியாக இருந்த மாணவன், படிப்பில் புலியாக இருந்த இவரது மாணவன் ஒருவன் புலி உலுக்கிக் கொண்டிருந்தார். படிப்பில் புலியாக இருந்த இவரது மாணவன் ஒருவன் புலி உலுக்கிக் கொண்டிருந்தார். ஏண்டா கோவிந்தா, நல்லா படிப்பியே, என்னடா பொழப்புது, புளியம்பழம் உலுப்பியே என்று கேட்டார். ஏண்டா கோவிந்தா, நல்லா படிப்பியே, என்னடா பொழப்புது, புளியம்பழம் உலுப்பியே என்று கேட்டார். வணக்கம் வாத்தியாரையா, வணக்கம் வாத்தியாரையா, படித்த படிப்பனுக்கு வேலையை கொடுக்கல, படித்த படிப்பனுக்கு வேலையை கொடுக்கல, பாட புத்தகத்தில் ஞானமும் கிடைக்கல, காலமும் ஓடுது வயிற்று பழப்புல, வாத்தியாரு வந்தீங்க இங்க என்ன நினைப்புல, காலமும் ஓடுது வயிற்று பழப்புல, வாத்தியாரு வந்தீங்க இங்க என்ன நினைப்புல, போடா போ, வாழ்க்கையே போச்சு, தனியார் பள்ளி வக்கற்ற பழப்புன்னு ஆச்சு, தனியார் பள்ளி வக்கற்ற பழப்புன்னு ஆச்சு, ஏடா கூடமா கடங்காரம் ஏற்றி, கட்டி வந்தவ தொண பேச்சு, வாழ்க்கையில் இருந்த நிம்மதி போச்சு, வாழ வழி இல்லைன்னு வாட்டமா இருந்துட்டேன், வாழ வழி இல்லைன்னு வாட்டமா இருந்துட்டேன், மரத்தில் தொங்கித்தான் சாக புறப்பட்டேன் என்றார் நொந்த ஆசிரியர். என்றார் நொந்த ஆசிரியர். ஆசையுடன் சாகும் ஆசையுடன் வந்த ஆசிரியரை பார்த்து, புளிய மரத்தில் தொங்க நீர் என்ன கட்ட பொம்மை ராசாவா, புளிய மரத்தில் தொங்க நீர் என்ன கட்ட பொம்மை ராசாவா, நேராக சொர்க்கம் போக இந்த கயிறு என்ன வீசாவா என்று கேட்டார். நேராக சொர்க்கம் போக இந்த கயிறு என்ன வீசாவா என்று கேட்டார். புளிய மரத்தில தூக்கு போட்டு பேயாகி புலம்பாதீர், ஒதிய மரத்தில் தூக்கு போட்டு கிளை ஒடிந்து சாகாதீர், ஆலமரத்தில் தூக்கு போட்டு ஆசையுடன் அலையாதீர், வேப்ப மரத்தில் தூக்கு போட்டு மனம் கசந்து வேகாதீர், அரச மரத்தடிக்கு செல்லுங்கள், அரச மரத்தடிக்கு செல்லுங்கள், நீர் அறிந்த ஒருவன் அங்கே இருக்கிறான், நீர் அறிந்த ஒருவன் அங்கே இருக்கிறான், அவனிடம் அருள் வாங்கி சாகுங்கள் என்றார். அவனிடம் அருள் வாங்கி சாகுங்கள் என்றான் கோவிந்தன். பொருள் வாங்கி என்றானா அருள் வாங்க சொன்னானா, பொருள் வாங்கி என்றானா அருள் வாங்க சொன்னானா, புரியாமல் புலம்பிக் கொண்டே புளித்து போன வாழ்க்கையிலும் புளியம்பழம் சுவைத்துக் கொண்டே
புளித்து போன வாழ்க்கையிலும் புளியம்பழம் சுவைத்துக் கொண்டே போகிற வழியில் புதுக்கயிற்றை பாதி விலைக்கு விட்டுவிட்டு அதில் 1/2 டசன் வாழைப்பழம் வாங்கி தின்று கொண்டே அரச மரத்தடிக்கு போக அங்கே ஒரு கூட்டம் அவருக்கு முன் காத்திருந்தது. வரிசையில் நின்றவருக்கு முனிவரின் தரிசனம் கிடைத்தது. பார்வை கரிசனமும் கிடைத்தது. முனிவரிடம் ஆசி வாங்க ஆசிரியர் குனிந்தபோது அதிசயமாய் ஒன்றை பார்த்தார். ஏண்டா நித்யா, புத்தியா படிக்கலைன்னு துரத்தி விட்டேனே. அந்த மத்தியா போனவன் தத்தியா ஆனவன் நீ தானேடா என்றார் ஆசிரியர். ஏண்டா நித்யா, புத்தியா படிக்கலைன்னு துரத்தி விட்டேனே, அந்த மத்தியா போனவன் தத்தியா ஆனவன் நீ தானேடா என்றார் ஆசிரியர். ஆமாங்கய்யா, ஆமா, நடப்பதற்கெல்லாம் காரணம் நாமா. ஆமாங்கய்யா, ஆமா, நடப்பதற்கெல்லாம் காரணம் நாமா. வித்யாரம்பம் தப்பினாலும் இறைவனின் சித்தியாரம்பம் கிடைத்தது ஐயா என்றார் சாமி. வித்யாரம்பம் தப்பினாலும் இறைவனின் சித்தியாரம்பம் கிடைத்தது ஐயா என்றார் சாமி. சந்தித்த 2 மாணவர்களை பற்றி சிந்தித்த வேளையில், தான் வழியில் சந்தித்த 2 மாணவர்களை பற்றி சிந்தித்த வேளையில் சாமியார் சொன்னார், நீங்க கொடுத்த படிப்பு வீண் போகல. கல்வி எப்பவும் வசதிதான். நல்லா படிச்சதால அவன் மரத்து மேல இருக்கான். நல்லா படிச்சதால கோவிந்தன் மரத்து மேல இருக்கான். படிக்காததால நான் மரத்துக்கு கீழே இருக்கேன். கல்வி எப்போதும் ஒரு மனிதனை உயர்த்தித்தான் வைக்கும் என்றார் அந்த கிண்டல் சாமியார். கல்வி எப்போதும் ஒரு மனிதனை உயர்த்தித்தான் வைக்கும் என்றார் அந்த கிண்டல் சாமியார். மாணவனிடமே வாங்குவதா ஆசி என்று யோசி மனக்குழப்பம் கொண்ட ஆசிரியர் பணப்புழக்கம் குறைந்ததால் உயிருடன் வாழ துணியேன் என்றார். மனக்குழப்பம் கொண்ட ஆசிரியர் பணப்புழக்கம் குறைந்ததால் உயிருடன் வாழ துணியேன் என்றார். அதற்கு அந்த துறவி சொன்னார், பணப்புழக்கம் குறைந்ததால் உயிருடன் வாழ துணியேன் என்றார் ஆசிரியர். துறவி சொன்னார், மானம் போன பின் துணியேன் என்று துணி ஏன் என்றுதான் நானும் துணிவு கொண்டேன். காணும் துறவு கண்டேன். பாவியான பின் காவியானேன். உறவு துறந்தேன், பணம் துறந்தேன். துறந்த உறவுகள் பக்தர்களாகி துரத்துகின்றன. வெறுத்த செல்வமோ வேண்டிய அளவு காணிக்கையாகிறது என்ற சாமியிடம் வணங்கிய ஆசிரியர், வாழ்வை புரிந்தேன், ஞானம் பெற்றேன். நாம் வேண்டுவன விலகும், விரும்புவன அகலும், வெறுப்பன வந்து சேரும், துறப்பன துணை ஆகும். நீங்களே என் குரு என்று பணிந்தார் ஆசிரியர். சாவது என்றால் கோழையாய் தொங்கு. துறவி சொன்னார், மாணவன் சொன்னார், சாவது என்றால் கோழையாய் தொங்கு, வாழ்வது என்றால் என்னுடன் தங்கு என்றதும் ஆசி பெற்ற ஆசிரியர் என்று ஆசி பெற்றார் ஆசிரியர். அன்று முதல் அவர்தான் முதன்மை சீடன். அன்று முதல் துறவிக்கு அவர்தான் முதன்மை சீடன். குருவுக்கு குருவோ, இந்த வரியை கொஞ்ச நாள கவனிக்கணும். குருவுக்கு குருவோ குருவிடம் மூடன். மீண்டும் சொல்றேன், அன்று முதல் அவர்தான் முதன்மை சீடன். குருவுக்கு குருவோ
முந்தைய குருவிடம் மூடன். இந்த கவிதையை வழங்க இந்த கவியரங்கம் எனக்கு வாய்ப்பு கவிதையை வழங்குவதற்கு எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாம் பொறுமை காட்டதற்காக நன்றி பாராட்டுகிறேன். நன்றி. கவியரங்கம் தொடர்ந்து கவிஞர்களின் அணிவகுப்போடு நடைபெறுகிறது. இப்போது வருகிறார் கவிஞர் ரேவதி கணேசன். வெயிலின் தாக்கம் என்ற தலைப்பில் கவிதை வழங்க வருகிறார் சீர்காழிப்புத்தூரில் இருந்து. இவரும் காரைக்கால் வானொலியிலும் பாண்டிச்சேரி வானொலியிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர். வாருங்கள் திருமதி ரேவதி கணேசன் அவர்களே, உங்கள் கவிதை தாருங்கள். வாருங்கள். வணக்கம். அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் மாலை நேரம் கூடிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடன் பயணிக்கும் அனைத்து தமிழ் ஆளுமைகளுக்கும் என் வணக்கத்தை கவிதைக்கு வந்து விடுகிறேன். பன்னாட்டு கவிதை போட்டியில் நானும் கவிதை வாசிப்பேன் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது தலைப்பு வெயிலின் தாக்கம். உலகில் அனைத்து ஜீவராசிகளும் வாழ ஒளிர்ந்து வழிகாட்டும் இறைவன் தந்த உன்னத படைப்பை எப்படி அவசியமோ அதுல வெப்பத்தை தணிக்க வீட்டுக்கு மரம் அவசியம். வசதியாய் வாழ்பவர்கள் ஏசி காரில் வலம் வர, நாளுக்கு நாள் மாசுகள் அதிகரிக்க, அதன் பின்னே நோய்கள் சேர்ந்திருக்க, ஏழைகளின் உழைப்பில் உன்னதம் காணும் ஏற்றமிகு வாழ்வு என்று வரும். சுட்டரிக்கும் சூரியன் எட்டிருந்து சிரிக்குதே, உழைக்கும் மக்களுக்கு மரங்களே கூடாரமாய் ஆனது. ஓசோன் படலங்களை ஓரமாக ஒதுக்கிட மரம் செடி கொடிகளை செழிக்க வைப்போம். ஏரி குளங்கள் வற்றினாலும் கோடையில் ஆனந்த கண்ணீராய் மழை துளிகள். பகலவன் பாராமுகம் காட்டினாலும் நிலவே நீ பூவாய் சிரித்திட்டாயே. கொளுத்தும் வெயிலின் கொடுமை கண்டு வாரி அணைத்தது வான்முகில். கோடை மழையில் நனைந்த எனக்கு என் அம்மாவின் முந்தானே குடையாய் ஆனது. இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அப்பா அவர்களுக்கும், இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி தந்த அத்தனை கவிதை ஆளுமை அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெயிலின் தாக்கம் குறைந்து விட்டது. வானம் இப்போது நமக்கெல்லாம் ஒரு கொடையாக கிடைத்தது. முன்பிருந்த வெயிலின் தாக்கம் குறைந்து விட்டது. மரங்கள், செடி கொடிகள், வனங்கள், பூங்காக்கள், சோலைகள், தோப்புகள், துறவுகள் என பற்பல இருந்தால் வெயிலின் தாக்கம் குறையும் என்பது பொதுவான கருத்து. அது இருக்கத்தான் செய்தது. நாம் அதையெல்லாம் வெட்டாமல் இருந்தாலே போதும். மரங்கள் வளரும், செடி கொடிகள் தழைக்கும், இயற்கை பூக்கும், பூரிக்கும், பூமிக்க. இதையெல்லாம் மறந்து நாம் வெயிலின் தாக்கத்திற்கு ஏசியை நோக்கி ஓடுகிறோம். சென்னை போன்ற நகரங்களிலே ஏடிஎம்மில் ஓசியை நோக்கி ஓடுவார்கள். ஏசி காற்று ஓசியை நோக்கி ஓடுவார்கள். இப்படி வாசலையும் ஜன்னலையும் வைத்துவிட்டு காற்றை கொடுக்கும் மரத்தை மறந்தவர்கள் நாம். காற்று வரத்தான் வாசலும் ஜன்னலும். ஆனால் காற்றை தரக்கூடிய, நல்ல காற்றை தரக்கூடிய மரத்தை நாம் மறந்துவிட்டோம். இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே வெயிலின் தாக்கம் என்பது நம்முடைய வர்க்கத்திற்கு அப்பாற்பட்டதாக மாறிவிட்டது. நாம் திருந்தாத வரை வெயில் குறைய போவதில்லை.
என்று கூறி கவிதை வழங்கி சிறப்பித்த திருமதி ரேவதி கணேசன் அவர்கள் நன்றி பாராட்டி அடுத்த கவிஞரை அழைக்கிறோம். கவிஞர் கு பவானி நடந்தேன் அவர்கள். இவர் தனது கவிதையை வழங்க வருகிறார். அற்புதமான கவிஞர், அருமையான சிறப்பான செயற்பாட்டாளர். கவிதை எல்லோரும் எழுதிவிடலாம், ஆனால் செயற்பாட்டாளராக இருப்பது என்பது மிகச்சிலர் தான் நிறுத்த முடியும், எல்லோராலும் நிறுத்த முடியாது. இப்போது நாம் பங்கேற்கிற இந்த கவியரங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற பண்பான ஒரு செயலிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தவர் திருமதி பவானி தனஞ்சயன் அவர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு இவர்கள் அறிமுகப்படுத்திய கவிஞர்கள் எண்ணிக்கை ஏராளம் ஏராளம். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களே, வாருங்கள் உங்கள் நிறைவு கவிதை வழங்கி நன்றி வரையும் நன்றி ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளரும் இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்று மிக சிறப்பான ஒரு பின்னோட்டத்தை வழங்கி கொண்டிருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கு இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைத்து கவி ஆளுமைகளுக்கும், கவி பாடி சென்ற அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதை மருந்தும் விருந்தும் நீயே என்னும் தலைப்பில் என்னுடைய கவிதை. நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம், சரிவிகித உணவு உட்கொண்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம். அறுசுவைகளும் உணவிற்கு நல் விருந்து, பொழுது அவசரம் வேண்டாமே, கீரைகளும் காய்களும் நல் சத்தாகும். பழங்கால உணவுகள் மீண்டும் புத்துணர்வு பெற சிறுதானிய உணவு வகைகள் உண்டு சிறப்புடனே வாழ. பாஸ்புட் சாப்பிட்டு பாஸ்டாக செல்வது ஏன்? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவோடு உண்டு வளமோடு வாழ. வாரந்தோறும் வகையான கீரை வகைகள். உணவு உண்ணாமல் வாழ முடியாது. சத்தான உணவு வகைகள் நாளும் உட்கொண்டு யோகாவையும் நடைப்பயிற்சியும் வாழ்வில் கடைபிடித்து மனதை கரபடியாமல் புத்துணர்ச்சியோடு வைத்து மருந்துக்கும் மாத்திரைகளுக்கும் இடம் தராமல் பச்சை காய்கறிகளை நாளும் ஒன்று புசித்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து பண்டிகை தினங்களில் பலவற்றை சமைத்து விரும்பிய உணவுகளை வகை வகையாய் செய்து விருந்தினரை நல்முறையில் விருந்தோம்பல் செய்து தினமும் நாம் உண்ண முடியாது என்பதை உணர்த்த விரும்பி ஏற்கும் நற்செயலே மருந்தும் விருந்தும் எப்போதும் நீயே. வாய்ப்பிற்கு நன்றி ஐயா. ஐயாவின் அனுமதியோடு அவர் வழங்கிய உரையாடலான அந்த கவிதைக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது பொருளாதாரத்திலும் நிதி ஆதாரத்திலும் நலிந்து போன ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் அவர் எவ்வளவு நொந்து போயிருந்தால் இப்படி ஒரு கவிதை அவர் எழுதியிருப்பார் என்பது தெரிய வருகின்றது. அவர் ஒரு புளிய மரத்திற்கு சென்று தூக்கு போட புளிய மரத்திற்கு சென்றால் அங்கு அவரிடம் பயின்ற ஒரு கோவிந்தன் என்ற ஒரு மாணவனை பார்த்து, ஏன் கோவிந்தா நீ இங்கே இருக்கிறாய் என்று கேட்டவுடன், எனக்கு படிப்பு ஏறவில்லை, நான் அதனால் புளிய பழத்தை பறித்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்வதாகவும், அவன் இங்க அவன் நன்கு படிக்கக்கூடிய மாணவன், நன்கு படித்த மாணவன் புளிய மரத்தில் இருக்கின்றான். இந்த புளிய மரத்திற்கியா நீ தூக்கு போட வந்திருக்கின்றாய் என்று கேட்டு, இங்க வேண்டாம், இந்த மரத்தெல்லாம் வேண்டாம், அங்கு ஒரு அரச மரம் இருக்கின்றது, அங்கு போன என்றால் அங்கு உனக்கு அறிவுரை கிடைக்கும் என்று சொன்னார். அங்கு போன உடனே அங்கு ஒரு படிக்காத ஒரு மாணவனை பார்க்கின்றார். அதை பார்த்து அந்த மாணவனிடம் பேசி அதற்கப்புறம் ஒரு குருவிற்கே குரு ஒரு அறிவுரை பெற்று அந்த மனநிலையை மாற்றிக்கொண்டார் என்ற ஒரு அழகான ஒரு கவிதை வரிகளை, ஒரு உரையாடலை மிக சிறப்பாக வழங்கிய ஐயாவிற்கு இந்த தருணத்தில் என்னோடது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள். மிக சிறப்பாக இருந்தது. அந்த அவனுடைய மனநிலையை மாற்றிய ஒரு கவிதையான ஒரு உரையாடல். மிக சிறப்பு ஐயா, மிக சிறப்பு. நன்றிகள் ஐயா. மிக சிறப்பான ஒரு கவிதை வழங்கிய திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் மருந்தை பற்றியும் விருந்தை பற்றியும் சொன்னார்கள். நம்முடைய உணவு, அதாவது விருந்துதான் நம்முடைய உணவு. அந்த உணவே மருந்தாக இருந்தது.
இன்றைக்கு பல பேருக்கு மருந்தே விருந்தாக இருக்கு, மருந்தே உணவாக இருக்கு. இப்படி வாழ்கிறார்கள். இதை சாப்பிடாது, அதை சாப்பிடாது, இதை தின்னாது, அதை தின்னாது, அப்படி செய், இப்படி செய் என்று ஒரு பட்டியலை கொடுக்கிறார்கள். கூடவே ஒரு மருந்து பட்டியலையும் கொடுக்கிறார்கள். அப்படியானால் இந்த நோய் இந்த மருந்து குணமாகிறதா, இந்த இதை செய்யாது அதை செய்யாது குணமாகிறதா என்று பார்த்தால் இரண்டிலும் தான் இருக்கிறார்கள். அது எப்படி இரண்டிலும் குணமாகும்? ஒன்றில் தானே குணமாகும். அதுதான் வேற மருந்தா இருக்கு. நம் உடலுக்கு சரியான மருத்துவம் யாருன்னு நம் உடல் தான். நமக்கு என்ன தேவையோ அதை அதுவே சரி செய்து நம்முடைய உடம்புக்கு தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுகிறது. நாம தான் அதை புரிந்து கொள்ளாம அதற்கு சில மாற்றல் வாங்கி சாப்பிட்டு அந்த கழிவுகள் வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்துறோம். இப்ப கையிலே ஒரு கட்டி வருகின்றால் இங்க இருக்க அழுத்தை வெளியேற்றுகிறது. உடனே நேராக மருத்துவர் சென்று காட்டி உடனே அவர் என்ன செய்யறாரு, கட்டி அடங்கிறதுக்கு ஒரு மருந்து உடனே கட்டி அப்படியே அமைஞ்சி போகுது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அழுக்கு நம் உடம்பு வெளியேற்ற வேண்டிய அழுக்கு உள்ளேயே அழுக்கு. மிக சமீபத்திலே ஒரு சித்த வைத்தியரிடம் பேசிக் கொண்டிருந்தது. நம்முடைய நண்பர் ஒரு அவருக்கு உடலை இதை பற்றி சொன்னேன். சொன்னபோது சொன்னேன், இவர் இந்த மாதிரி அவருக்கு வெரிகோஸ் சொல்றாருங்க, அங்க கால்லாம் புண்ணா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வெரிகோஸ் கிடையாது, பார்க்கல பருப்பு சொல்றாரு. வெரிகோஸ் இல்லை, அது சொரியாசிஸ். சொரியாசிஸ்னா என்ன கேட்டா அப்போ சொன்னாரு, நம்முடைய கணையம் போன்ற பகுதியில் ஏற்படக்கூடிய அழுக்கை வெளிப்படுத்துவதற்கு வேறு வழி இல்லாததால் சொரியாசிஸ் என்கிற மூலமாக வெளிப்படுத்துகிறது. அதை சரியாக்கணும்னா இந்த கணையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அழுக்கு சேர்கிற தன்மையை மாற்ற வேண்டும். அதை எடுத்தாக்கா இந்த நோய் குணமாகிவிடும். இப்படித்தான் சித்த வைத்திய முறை இருக்கிறது. எனவே மருந்தும் நமக்கு ஒன்றாகவே ஒரு காலத்தில். ஆனா என்னை பொறுத்தவரை இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில விருந்தாகவும் மருந்தாகவும் இருப்பவர் கவிஞர் திருமதி பவானி தாங்கி. நாம் சொன்ன வேலைகளை எல்லாம் சரியாக செய்பவர். எனவே நல்ல நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வளர்வதற்கு தேவையான உணவாக இருந்து உழைப்பவர் திருமதி பவானி தாங்கி. பல நேரங்கள்ல நாம் செய்கிற தவறுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி மருந்தாக அந்த அறிவுரை கூறி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை எந்த விதமான விழிக்கிருமி விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கும். எனவே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருக்கக்கூடிய மருந்தும் திருமதி பவானி தனது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை கவிஞர் பெருமக்களும் மனமார்ந்த நன்றிகளை வணக்கம் தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வழங்கிய தொலைக்காட்சி மூலமாக வழங்கி இருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. அப்பா அவர்களுக்கு நன்றி. நன்றிங்க ஐயா அனைவருக்கும்.